வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன தெரியுமா? ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ். நம்பர் 1, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கா? எப்படி கேட்போம் இங்கிலீஷில்? டூ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க்? டூ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க்? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல லாட் ஆஃப் ஒர்க் தான் கேட்கணும். மாறாக லாட் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு கேட்டால் இட் இஸ் ராங். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்குங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆமாம், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஏன்? எஸ், ஐ எம் பிரெட்டி பிஸி. ஒய்? எஸ், ஐ எம் பிரெட்டி பிஸி. ஒய்? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரெட்டி பிஸி அப்படின்னா கொஞ்சம் பிஸியாக இருக்குதுன்னு அர்த்தம். யாரையாவது பார்க்க போகிறோம், அவங்க ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நாம் அவங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியறது. இது இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். நம்பர் 1, யூ லுக் பிஸி. யூ லுக் பிஸி. நம்பர் 2, யூ சீம் பிஸி. யூ சீம் பிஸி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 2, அவர் கோவமா இருந்தாரு, அந்த கோவத்துக்கு ஒரு காரணமும் இருந்தது. அவர் கோவமா இருந்தாரு, அந்த கோவத்துக்கு ஒரு நல்ல காரணம் இருந்தது. He was angry and with good reason. He was angry and with good reason. நான் வர விரும்பாததுக்கு காரணம் இதுதான். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? This is the reason why I don't want to come. This is the reason why I don't want to come. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3, நீ ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிற. அடிக்கடி சொல்லுவோம் யாரையா பார்த்து. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? யூ பிஹேவ் லைக் எ சைல்டு. யூ பிஹேவ் லைக் எ சைல்டு. அவங்க என்ன ஒரு குழந்தை மாதிரி நடத்துனாங்க. they treated me like a child. they treated me like a child. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். என்னுடைய குழந்தைங்களை நாங்கள் வெளில போகும்போது பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு யாராவது எனக்கு வேணும். I need someone to babysit my children. I need someone to babysit my children. நல்லா கவனிங்க, babysit it is a verb. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா அம்மா வெளில போயிருக்க சமயத்தில் ஒரு குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறத பேபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாரையாவது பார்ப்போம், ரொம்ப யங்கா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்திருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஐ நெவர் நியூ யூ ஹேட் சில்ட்ரன். ஐ நெவர் நியூ யூ ஹேட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டியா? எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? ஹாவ் யூ ஃபெட் த சைல்டு. ஹாவ் யூ ஃபெட் த சைல்டு. நல்லா கவனிங்க, எஃப்இடி ஃபீடுனா சாப்பாடு ஊட்டுறது. அதோட தேர்ட் ஃபார்ம் ஃபெட். ஸோ ஃபீட், ஃபெட், ஃபெட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 4, அவர் கோவப்படும் போது காச்சு மூச்சுன்னு கத்துவாரு, கண்ணா பின்னான்னு கத்துவாரு. when he gets angry he lashes out. when he gets angry he lashes out. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. lash out இந்த ஃப்ரேஸ்லபுக்கு காச்சு மூச்சுன்னு கண்ணா பின்னான்னு கத்துறதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்க்கலாம். அவர் கோவமா இருந்தாரா? was he angry? was he angry? அந்த தாமதம் தான் அவரை கோவப்படுத்திருச்சு. the delay made him angry. the delay made him angry. நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரேசல் வெர்ப் பார்க்க போறோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேசல் வெர்ப். என்னது? ப்ளோ அப். ப்ளோ அப்னா என்ன? திடீர்னு கோவப்படுறது. திடீர்னு அந்த மேனேஜர் கோவப்பட்டுட்டாரு. all of a sudden the manager blew up. all of a sudden the manager blew up. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம். என்னது? have a bone to pick. நல்லா கவனிங்க, have a bone to pick. உடனே பொறுக்கி எடுக்கிறதுக்கு ஒரு எலும்பு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? யார் மேலேயாவது கோவமா இருப்போம், எதுக்காக கோவமா இருக்கோங்கிறத பற்றி அவங்கள்ட்ட நாம் டிஸ்கஸ் பண்ண விரும்புவோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நான் உன் மேலே கோவமா இருக்கேன், அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். எப்படி சொல்லும் இங்கிலீஷில்? I have got a bone to pick with you. I have got a bone to pick with you. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 5, புடிவாதமா இருக்காத, அடம் பிடிக்காத, நான் சொல்றத கேளு. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? டோன்ட் பி ஸ்டபர்ன், லிசன் டு வாட் ஐ சே. டோன்ட் பி ஸ்டபர்ன், லிசன் டு வாட் ஐ சே. நீ ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிற? நீ ஏன் இவ்வளோ புடிவாதம் பிடிக்கிற? ஒய் ஆர் யூ சோ ஸ்டபர்ன்? Why are you so stubborn?
ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்த விடாப்பிடியான கரைகளை எப்படி நீக்கிறது? How to remove this stubborn stain? How to remove this stubborn stain? நல்லா கவனிங்க. Stain, S-T-E-I-N, ஸ்டெயின்னா கரை. இந்த இடத்துல ஸ்டபான்னா விடாப்பிடியான அர்த்தம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். அந்த குழந்தை ரொம்ப 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 பிடிவாதமா இருக்கு. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? The child is very headstrong. The child is very headstrong. அதே மாதிரி ரொம்ப 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 பிடிவாதமா ரொம்ப அடம் பிடிக்கிறது இங்கிலீஷ்ல ரெண்டு விதமா சொல்லலாம். எப்படி பார்க்கலாமா? நம்பர் 1, அவர் ரொம்ப அடம் பிடிச்சாரு, அவர் ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. He was bull-headed. He was bull-headed. Number 2, he was pig-headed. He was pig-headed. Dear viewers, frequently used sentences. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.